கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் கடல் அலையில் இழுத்து சென்று மாயமான 7 வயது சிறுமி 2வது நாளாக தேடுதல் வேட்டையின் போது மீனவர்கள் சிறுமியின் உடலை மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தியம்பலம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாஸ் இவர் தனது 7 வயது பெண் குழந்தை ஆதிஷாவுடன் நேற்று மாலை தேங்காய்பட்டணம் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது ராட்சச அலை வந்து இருவரையும் இழுத்து சென்றது. இதனை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படை படகு மற்றும் ஆதர்ஷ் கப்பல் மூலமாக மாயமான சிறுமியை தேடி வந்தனர். இந்த நிலையில் 2வது நாளாக சிறுமியை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில் சிறுமியின் உடலானது துறைமுகம் அருகே முகப்பு அருகே 300 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் மீனவர்கள் தேடி அந்த உடலை மீட்டனர். உடனே அந்த உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். கடல் அலையில் சிக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுங்க தலைவா. இதனால் என்ன கொடுக்க வராத வீடியோ 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 குழந்தை முகத்தை காட்டு கொடுத்த ஒரு நேரம் காணலாம் பார்க்குது அடிங்க. நான் விஷயம் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் நேரத்தில் விஷயம் எடுத்துட்டு சொல்லுங்க அடி.